2022 குரூப் 2 கொஸ்டின் தான் பார்த்துட்டு இருக்கோம். இது ஒரு கூற்று காரணம் கொஸ்டின். 1905 மேற்கொள்ளப்பட்ட வங்கப் பிரிவினை ஆங்கிலேயரின் பிரித்தாளும் கொள்கையின் மிகச்சிறந்த உதாரணமாகும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அடுத்து 1905 நடைபெற்ற கொல்கத்தா மாநாட்டில் சுரேந்திரநாத் பானர்ஜி பிரிட்டிஷ் பொருட்களை நிறுவனங்களையும் புறக்கணிக்க அழைப்பு விடுத்தார். 1905 ஆகஸ்ட் 7 கொல்கத்தா நகர அரங்கில் நடைபெற்ற கூட்டத்தில் சுதேசி இயக்கம் குறித்து முறையான அறிவிப்பு வழங்கப்பட்டது. இந்த மேற்கண்ட கூற்றுகளில் எவை சரியானது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஓகேங்களா, இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்துருவோம். எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா 12ஆம் வகுப்பு ஹிஸ்ட்ரி புக்கில் தான் இருக்கும். சரிங்களா, ஆங்கிலேய ஆட்சிக்கு எதிராக வங்காளத்தில் நடைபெற்ற அரசியல் நடவடிக்கையை அடக்கி இந்து முஸ்லீம் மக்களிடையே பிரிவினையை உருவாக்குவது என்பது அரசனுடைய நோக்கமாகும். அப்போ இது ஒரு பிரித்தாளும் கொள்கையோட ஒரு முக்கியமான ஒரு குறிக்கோள் அப்படின்னு சொல்லலாம். அடுத்து பிரிவினை எதிர்ப்புக்கான இயக்கம் அப்படின்னு சொல்லி ஒரு டாப்பிக்கில் 1905 ஜூலை 17 கல்கத்தாவில் நடைபெற்ற கூட்டம் ஒன்றில் எதிர்பார்ப்பை மக்களிடையே விரிவுபடுத்துவது என்று முடிவு செய்யப்பட்டது. அதே கூட்டத்தில் ஆங்கிலேய பொருட்களையும் நிறுவனங்களையும் புறக்கணிக்க சுரேந்திரநாத் பானர்ஜி அறைகோல் விடுத்தார். ஆகஸ்ட் 7 கல்கத்தா நகர அரங்கில் நடைபெற்ற மற்றொரு கூட்டத்தில் சுதேசி இயக்கம் முறையாக பிரகடனம் செய்யப்பட்டது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அப்போ இதுக்கான ஆன்சர் என்ன அப்படிங்கிறது பார்த்துருவோம். எது சரி அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா 1905 மேற்கொள்ளப்பட்ட வங்க பிரிவினை ஆங்கிலேயரின் பிரித்தாளும் கொள்கைக்கு மிகச்சிறந்த உதாரணமாகும் அப்படிங்கிறது சரி. 1905 நடைபெற்ற கொல்கத்தா மாநாட்டில் சுரேந்திரநாத் பானர்ஜி பிரிட்டிஷ் பொருட்களை நிறுவனங்களையும் புறக்கணிக்க அழைப்பு விடுத்தார் அப்படிங்கிறதும் சரி. 1905 ஆகஸ்ட் 7 கொல்கத்தாவில் நகரில் அரங்கில் நடைபெற்ற கூட்டத்தில் சுதேசி இயக்கம் குறித்து முறையான அறிவிப்பு வழங்கப்பட்டது அப்படிங்கிறதும் சரி. அப்போ இதில் ஆன்சர் 3மே சரி. அப்போ டி தான் ஆன்சர். 1, 2, 3 அனைத்தும் சரி. தேங்க்யூ.